இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தொடக்கத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த மத்திய அரசு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்படுவதால் சமூகத்தில் பிளவுகள் ஏற்படும் என்று அதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தது. இந்த பஹல்காம் தாக்குதலை ஒட்டி திடீரென இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது. நேற்று ஒரு 18 மாநிலங்களின் முதலமைச்சர்களோடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பால் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள் என்ன, ஒட்டுமொத்த சமூக அரசியலை புரட்டி போடப்போகும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எடுத்திருக்கிறது. நீங்கள் பொதுவாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக உங்களது நிலைப்பாடு மற்றும் இப்போது அந்த அறிவிப்பு வெளியானதன் பின்னணி என்ன என்ற மையப்பொருள் தான் இந்த அரங்கம் அதை விவாதிக்க இருக்கிறோம். தனியாக சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அதை ஜாதிவாரி கணக்கெடுப்போட முக்கியத்துவம் மற்றும் இப்போது அதை திடீரென அறிவிக்கப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ அதாவது சுதந்திர இந்தியாவில் நடத்தப்படுகிற முதல் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுனால அது நீண்டகால நம்முடைய சமூக நீதிக்கான இயக்கங்கள், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில், அதாவது பட்டியல் சமூகத்திற்கு அரசியல் சாசனத்திலேயே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை ஒட்டி இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு 15/7.5 நம்ம ஏற்கனவே அம்பேத்கர் ஐயா பட்டியல் சமூகத்திற்கான ஒதுக்கீட்டு உறுதி செய்தார். அதாவது பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி மக்களுக்கும். ஆனால் பட்டியல் அல்லது பழங்குடி சமூகத்திற்கு வெளியில் இருக்கிற ஏறத்தாழ ஒரு 75 விழுக்காடு 80 விழுக்காடு மக்கள், பல்லாயிரக்கணக்கான சாதிகளை உள்ளடக்கிய இந்திய தேசத்தில் சாதியின் கணக்கெடுப்பு இல்லாமல் இடஒதுக்கீடு மத்திய அரசு பணியிலையும் பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசு பணி, கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அரசின் சலுகைகளை பெறுவதிலும் இடஒதுக்கீடு நீடிக்குது. ஆனால் ஒரு தெளிவில்லைங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து போராடணும். அதில் மண்டல் கமிஷன், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஐயா விபி சிங் காலத்தில் சமூக நீதி காவலர் மண்டல் கமிஷன் 1991 அதை கொண்டுட்டு வந்தோம். அந்த மண்டல் கமிஷனை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது 91 அதை நடைமுறைப்படுத்தியது ஐயா விபி சிங் அரங்கத்தில். அதில் 27 விழுக்காடு தான் அதில் நம்ம உறுதிப்படுத்த முடிந்தது. அதுலேயும் அந்த 27 என்பது ஏற்கனவே அதில் 23 விழுக்காடு, கிட்டத்தட்ட 22.5 விழுக்காடு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறதுனால எஞ்சி இருக்கிறது ஓபிசி, அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு மொத்தத்தில் 27.5 பண்ணிட்டு அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஷீல்டு 50 விழுக்காட்டுக்கு மிகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த 49 தொடர்ந்து நீடித்தது. ஆனாலும் நமக்கு அந்த 27 முழுமையான நமக்கு தீர்வு கிடைக்கல. நமக்கு முழுமையான மத்திய அரசாங்கம் குறிப்பாக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு 2014 இந்த கிட்டத்தட்ட 3வது டேம், கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளாகவும் அது பெரிய அளவில் நமக்கு அந்த 27 விழுக்காடுலேயே முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு அரசு பணிகள் நிரப்பப்படுகிறதானா அந்த ஓபிசி மக்களுக்கு நிரப்பப்படலைங்கிறத நம்ம பல சான்றுகள், ஆவணங்கள், நம்ம அரசியல் இயக்கங்கள் போராடுகிறது. அதில் நம்ம சமூக நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்தோம். அதில் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை நாங்கள் பல மாவட்டங்களில் பல மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தணும். அதில் இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் இன்னொரு கூடுதல் அதில் சிறப்பாக என்ன பண்ணாங்கன்னா, முன்னேறிய வகுப்பினருக்கு, அதாவது பாஜகவின் மூல சமூகமாக இருக்கிற முன்னேறிய சமூகத்திற்கு, பிராமண சமூகத்திற்கு 10 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை எந்த கணக்கெடுப்பும் இல்லாமலேயே தந்தது. அது பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு அவர்களின் எண்ணிக்கையை விட உயர்வாகவே சில மாநிலங்களில் தந்து வருவதையும் பார்க்குறோம்.